தமிழ்நாடு முதல்வர் விஜய் இன்று தலைமைச் செயலகத்துக்கு பட்டு வேட்டி சட்டையில் வருகை தந்தார். தனது மேலாளர் ஜெகதீஷ் பழனிசாமியின் புதுமனை புகுவிழாவில் முதல்வர் பட்டு வேட்டி சட்டையில் பங்கேற்றார். பின்னர் அதே உடையோடு தலைமைச் செயலகத்துக்கு வந்து பணிகளை மேற்கொண்டார். முதல்வராக பொறுப்பேற்றதிலிருந்து இதற்கு முன்பு வரை விஜய் கோட் சூட்டோடு வருவதையே வழக்கமாக கொண்டிருந்தார். மேகதாட்டு அணை விவகாரத்தில் இரு மாநிலங்களுக்கிடையே பிரச்சினையை தூண்டும் வகையில் கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் செயல்படுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு உதவி வழக்கறிஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாட்டு அணை கட்ட முதல்வர் விஜய் அனுமதிக்க மாட்டார் என உறுதிபட தெரிவித்துள்ளார். தேவையில்லாமல் ரெண்டு மாநிலங்களுக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். அரசியல் காரணங்களுக்காக டி.கே. சிவகுமார் இந்த மாதிரி செய்கிறாரு. அது கடுமையான கண்டனங்கள். ரெண்டு மாநிலங்களுக்கும் முதல்ல அமைதி தேவை. ரெண்டு மாநில மக்களுக்குள்ள ஒரு அமைதி தேவை. ரெண்டு மாநில மக்களுக்கும் நிறைய தொழில் உறவுகள் இருக்கு. இவர் தேவையில்லாமல் அரசியல் காரணங்களுக்காக சிவகுமார் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாரு. அதை அவர்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி சர்ச்சையை கிளப்புறதை நிப்பாட்டிக்கணும். நீதிமன்றங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இன்டர்ஸ்டேட் பாலிசிஸ் இருக்கு. இன்டர்ஸ்டேட் பாலிசியில் ரெண்டு மாநிலங்களும் எப்படி செயல்படணும் இருக்கு. அதை மீறி தன்னிச்சையாக ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் செயல்படுவதற்கு கடுமையான கண்டனம். அதை எந்த காலத்திலும் முதல்வர் அனுமதிக்க மாட்டார். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஆய்வுக்கு சென்ற அமைச்சரிடமே விரைவு தரிசனத்திற்கு அர்ச்சகர்கள் பணம் வாங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மாஸ்க் அணிந்து அதிரடி ஆய்வில் ஈடுபட்டார். அப்போது விரைவு தரிசனத்திற்காக அமைச்சரின் உதவியாளரிடம் 4 பேருக்கு தலா 1000 ரூபாய் வீதம் 4000 ரூபாயை ஜிபே மூலம் அர்ச்சகர்கள் பெற்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக அர்ச்சகர்கள் அதிகாரிகளிடம் அமைச்சர் ரமேஷ் விளக்க கடிதம் கேட்ட நிலையில் 3 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு சர்ப்ரைஸா ஒரு ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடியற் காலையில் நான் இங்கே வந்திருந்தேன். மாஸ்க் போட்டுட்டு நான் இங்கே ஆய்வுகள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஆய்வு பண்ணும்பொழுது இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கோபுர என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பக்தர்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு உள்ள தரிசனத்திற்கு நேரடியாக கூட்டு போகிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் ஈடுபட்டுள்ளக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து தான் இங்கே ஈடுபட்டுருக்கிறாங்க. அவங்க யாராக இருந்தாலும் எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நடவடிக்கை எடுப்போம். திருச்செந்தூர் கோயிலில் அமைச்சரிடமே விரைவு தரிசனத்திற்கு 4000 ரூபாய் பெற்ற விவகாரத்தில் அர்ச்சகர்கள் உட்பட 3 பேர் மீது அறநிலையத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருச்செந்தூர் கோயிலில் விரைவு தரிசனத்திற்கு பணம் பெற்ற அர்ச்சகர் ஐயப்பன் மறு உத்தரவு வரும் வரை பூஜை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அர்ச்சகர் ஐயப்பனுக்கு உதவியதாக கூறப்படும் வாயிற்காவலர்கள் 2 பேர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். இதேபோல மொட்டையடிப்பதற்காக பக்தர்களிடம் முறைகேடாக பணம் பெற்றதாக கூறப்படும் முடியிறக்கும் தொழிலாளர்கள் 2 பேரை பணியிடை நீக்கம் செய்து இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவிட்டுள்ளது. விளையாட்டு அமைச்சகம் நேரு விளையாட்டு அரங்கில்தான் செயல்படும் என்று தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறினார். விளையாட்டு விடுதிகளில் சேர்க்கைக்கு தகுதி பெற்ற மாணவர்களுக்கு அதற்கான ஆணைகளை வழங்கும் விழாவில் பேசிய அமைச்சர் இவ்வாறு பேசினார். நேரு ஸ்டேடியத்தில் நான் பொதுமக்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். நேரு ஸ்டேடியத்தில் காலையில் 7 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி, அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சகம் இங்கதான் ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணிருச்சு. 7 மணிலிருந்து சென்னையில் எப்போ இருக்கணும், 7 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். தமிழ்நாடு முழுவதும் விளையாட்டு வீரர்கள் வீராணைகள் சங்கங்கள் 7 to 10 எனக்கு டெய்லியும் பார்க்கலாம். இங்க முடிச்சுட்டு தான் ஸ்போர்ட்ஸ் வேலையை முடிச்சுட்டு தான் நான் செக்ரட்டரியேட்டுக்கே போறேன். நான் இதுதான் முதல்ல ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு முதல்ல. ஸ்போர்ட்ஸ் பாலிசி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய யூத்தையும் ட்ரக்ஸ்ல இருந்து வெளியே கொண்டாடுற அளவுக்கு அந்த பாலிசியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் அவர் அறிவிப்பாரு. அதிமுகவில் நீடிக்கிறீர்களா என்ற கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தொடர்ந்து பதிலளிக்க மறுத்து வருகிறார். திருச்சி விமான நிலையத்தில் அதிமுக தலைமையை இதுவரை சந்திக்காதது ஏன் என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்துள்ளார். அதிமுக தலைமையை சந்திக்காம இருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு திருமண நிகழ்ச்சி இருக்கு. நேற்றும் திருமண நிகழ்ச்சி இருந்தது. இன்னைக்கு 40 கல்யாணம் இருக்கு, கும்பாபிஷேகம் இருக்கு. எப்போதுமே தொகுதியில் எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். கண்டினியூஸா போகணும். நைட்டு சென்னைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ஆனா அங்க ஒரு ரிசப்ஷன் இருந்தது. அங்கே ரிசப்ஷன் நேற்றும் இன்றைக்கும் நல்ல முகூர்த்த நாள்.
அதனால முகூர்த்தனால நான் எப்போதுமே தொகுதியில் தான் இருப்பேன். வேற கட்சிக்கு எதுவும் மாறதுக்கு எதுவும் நேற்றே நான் கிளியராக சொல்லிட்டேன். எதானா உங்கள்கிட்ட திரும்பி கட்சி போலையா சார்? திருமணத்துக்கு போகிறேன், அது ரொம்ப முக்கியம். எனக்கு பத்திரிக்கை வச்சவங்க கல்யாணத்தை அட்டன் பண்ணும். மை கான்ஸ்டிடுவன்சி இஸ் மை ப்ரையாரிட்டி. ஓகே. அதிமுக இருக்கிறேன், நான் அதுல தான் இருப்பேன்னு உறுதியா சொல்ல மாட்டீங்களே? தன்னை நம்பி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்த தொகுதி மக்களுக்கு தன் கடமையை முழுமையாக செய்வேன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமை மீது சில நாட்களாக அதிருப்தியில் இருந்த வேலுமணி உள்ளிட்டோர் மீண்டும் கே பழனிசாமியுடன் இணைந்த நிலையில் சி வி சண்முகம், விஜயபாஸ்கர் தொடர்ந்து அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதுவரை கே பழனிசாமியை சி வி சண்முகம் சந்திக்காத நிலையில் அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் பரவி வருகிறது. இந்நிலையில் மயிலம் தொகுதி வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்த சி வி சண்முகம் தமது கடமையை முழுமையாக செய்வேன் என உறுதியளித்துள்ளார். உங்களுக்காக என்னை நம்பி என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த உங்களுக்கு என்னுடைய கடமையை முழுமையாக நான் உங்களுக்கு செய்வேன். உங்களுக்காக என்றென்றும் நான் உழைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நான் தேர்தலில் சொன்னது போல உங்களுக்கு தேவையானதை எதுவாக இருந்தாலும் என்னிடம் தயங்காமல் யோசிக்காமல் சொல்லுங்கள். என்னால் என் சக்திக்கு முடிந்த அனைத்து உதவிகளும் கண்டிப்பாக நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி மற்றும் வேட்பாளர் தேர்வில் மிகப்பெரிய ஊழலும் முறைகேடும் நடந்துள்ளதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி குற்றஞ்சாட்டினார். தகுதியானவர்களையும் நீண்ட கால தொண்டர்களையும் புறக்கணித்துவிட்டு வெற்றி வாய்ப்பில்லாத புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மாநில பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமையிலான கமிட்டி மீதான இந்த முறைகேடு புகார்களை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மட்டுமே முறைப்படி விசாரிக்க வேண்டும் எனவும் கட்சிக்குள்ளான தேர்தல் சீர்திருத்தங்களை தமிழ்நாட்டிலிருந்தே தொடங்க வேண்டும் என்றும் ஜோதிமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டையிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மழை பெய்யும் போது இடி மின்னலோடு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூரில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், சேலம், ஈரோடு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்றும் கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நாளை ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மின்பொறியாளர் கவின் கொலை வழக்கில் 10 மாதங்களாக தலைமறைவாக இருந்த பெண் எஸ்ஐ கைது செய்யப்பட்டுள்ளார். காதல் விவகாரத்தால் கவின் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே பெண்ணின் தந்தை, சகோதரர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த எஸ்ஐயும் பெண்ணின் தாயாருமான கிருஷ்ணகுமாரியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். நீதிமன்ற உத்தரவின்படி விசாரணை மேற்கொள்ள அவரை பாளையங்கோட்டை அலுவலகத்திற்கு சிபிசிஐடி காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். கோவை சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் விரைந்து நீதி கிடைக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது. இந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க கோரி விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் சார்பில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையில் தலைமை அரசு வழக்கறிஞர் விஜயநாராயண் ஆஜராகி குற்றஞ்சாட்டப்பட்ட இருவர் மீதும் குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
காவல்துறையின் விசாரணை சரியான பாதையில் செல்வதால் விரிவான உத்தரவு பின்னர் பிறப்பிக்கப்படும் என நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் கத்திரி வெயில் காலம் நேற்றோடு முடிவடைந்தது. கடைசி நாளில் 16 மாவட்டங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தை கடந்து பதிவானது. மே 4ஆம் தேதி கத்திரி வெயில் காலம் தொடங்கிய நிலையில் பல்வேறு பகுதிகளில் வெப்ப அளவு 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவானது. குறிப்பாக வேலூர், திருச்சி, மதுரை, ஈரோடு, சேலம், சென்னை, கரூர், நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட சற்று அதிகமாகவே இருந்தது. இந்நிலையில் கத்திரி வெயில் காலம் முடிவடைந்தாலும் சில இடங்களில் அதிக வெப்பம் தொடரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 106.16 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாள் உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்கள் மற்றும் திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க வெள்ளி அன்ன வாகனத்தில் எழுந்தருளிய பெருமாளை திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். காரைக்கால் ஆற்றங்கரை சித்தி விநாயகர் கோயிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. 6ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்து புனித நீர்க்கலசங்கள் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கோயில் கோபுரம் மற்றும் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வ வழிபாடு செய்தனர். திருவாரூர் அருகே கண்ணாயிரநாத சுவாமி மற்றும் ஆதிவிடங்க தியாகராஜராஜ சுவாமி கோயிலில் வைகாசி விசாக தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ஆரூரா தியாகராஜா என பக்தி முழக்கமிட்டு வடம் பிடிக்க 4 ராஜ வீதிகளிலும் தேர் அசைந்தாடி வலம் வந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் ஏவிஎம் கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மரமடி மீனவ கிராமத்தின் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக குளச்சலில் 116 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கும் நிலையில் முக்கிய அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மழை நீடிப்பதால் மலையோர மற்றும் கிராமப்புற பகுதிகளில் ரப்பர் பால் வடிக்கும் தொழில் முழுமையாக முடங்கி தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிப்படைந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை பூச்சி இடிந்து விழுந்த சம்பவம் பெற்றோர் மற்றும் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுநகர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் இப்பள்ளியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கட்டடத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளதால் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து கந்தர்வக்கோட்டை ஒன்றிய ஆணையர் சீனிவாசனிடம் கேட்டபோது மேற்கூரை பூச்சு மட்டும் சேதமடைந்துள்ளதாகவும் உடனடி சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். திருவள்ளூர் அருகே தலைமை காவலர் ஓட்டிச் சென்ற கார் மோதி 5½ வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். திருநன்றவூரைச் சேர்ந்த ரம்யா என்பவர் தனது மகள் மற்றும் சக ஊழியரோடு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சென்னை திருப்பதி புறவழிச்சாலையில் சிறுமி வாந்தி எடுத்ததால் ஓரமாக நிறுத்தியுள்ளார். அப்போது செவ்வாய்ப்பேட்டை தலைமை காவலர் விக்ரமன் ஓட்டி வந்த கார் நிலைதடுமாறி அவர்கள் மீது மோதியதில் சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்தில் படுகாயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை அருகே கொக்கு வேட்டையாட வைத்திருந்த விஷமருந்தை சாப்பிட்ட 3 சிறுவர்கள் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தளபதி நகரைச் சேர்ந்த செங்கல் சூளை தொழிலாளர்களின் குழந்தைகள் 3 பேர் விளையாடிக் கொண்டிருந்த போது வீட்டில் இருந்த விஷத்தை எதிர்பாராத விதமாக எடுத்து சாப்பிட்டிருக்கிறார்கள். ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட அவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டடங்கள் சேதமடைந்து காணப்படுவதால் மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட இருக்கும் நிலையில் சேதமடைந்த கட்டடங்களை சீரமைத்து தர வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
இதனிடையே சீரமைப்பு பணிகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஊராட்சி நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் தாமிரபரணி ஆற்றில் 21 நாட்களில் 121 டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. நெல்லை ஆட்சியரின் வழிகாட்டுதலின்படி தாமிரபரணி ஆற்றில் கடந்த மே 7ஆம் தேதி முதல் நடைபெற்ற தூய்மைப் பணி நிறைவடைந்தது. யானைப்பாலம் முதல் தலையணை வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆற்றுக்குள் புதைந்து கிடந்த 87 டன் துணிகள், பிளாஸ்டிக், கண்ணாடி மற்றும் கலசங்கள் என மொத்தம் 121 டன் கழிவுகள் அகற்றப்பட்டு விக்ரமசிங்கபுரம் நகராட்சி கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. அத்தோடு நீருக்கு கேடு விளைவிக்கும் பார்த்தீனியம் போன்ற செடிகளும் அகற்றப்பட்டன. இக்காலகட்டத்தில் ஆற்றில் துணிகளை போடுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நோட்டீஸ்களும் வழங்கப்பட்டன. விசாரணை முடிந்த 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் இறுதி தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு தள்ளி வைக்கப்படும் வழக்குகளில் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்க உச்சநீதிமன்றம் சில முக்கிய வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. அதன்படி விசாரணை முடிந்த 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் இறுதி தீர்ப்பு வழங்க வேண்டும். தவறினால் வழக்கை வேறொரு அமர்வுக்கு மாற்ற மனுதாரர் கோரலாம். ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை முடிந்த அன்றே தீர்ப்பு வழங்கப்பட்டு கைதிகள் அடுத்த நாளுக்குள் விடுவிக்கப்பட வேண்டும். மேலும் தீர்ப்பின் முக்கிய பகுதியை நீதிமன்றத்தில் வாசித்த பிறகு அதற்கான விரிவான காரணங்களுடன் கூடிய முழு தீர்ப்பை 7 முதல் 15 நாட்களுக்குள் இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனே மற்றும் பிம்ப்ரி சிஞ்ச்வாண்ட் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்திய 15 பேர் உயிரிழந்துள்ளனர். கள்ளச்சாராயத்தில் நச்சுத்தன்மை வாய்ந்த மெத்தனால் கலக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறை மற்றும் கலால் துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு சாராய விநியோகத்தில் தொடர்புடைய முக்கிய நபரும் பிடிபட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து பேசிய மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் குற்றவாளிகளை முழுமையாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கர்நாடக முதல்வர் பதவியிலிருந்து சித்தராமையா ராஜினாமா செய்ததை அடுத்து மாநில அமைச்சரவை கலைக்கப்பட்டது. இதனையடுத்து அமைச்சர்கள் தங்களது அதிகாரப்பூர்வ அடையாளங்கள் மற்றும் அரசு சலுகைகளை துறக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பெங்களூருவில் அமைச்சர் சதீஷ் ஜாகிர்லேலியின் அரசு இல்லத்தில் இருந்த அமைச்சருக்கான பெயர் பலகை மறைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரது அதிகாரப்பூர்வ காரில் இடம்பெற்றிருந்த கர்நாடக அரசின் முத்திரை மற்றும் அமைச்சர் அடையாளங்களும் அகற்றப்பட்டுள்ளன. அமைச்சரவை கலைக்கப்பட்ட நிலையில் சித்தராமையா தற்போது காபந்து முதல்வராக செயல்பட்டு வருகிறார். கர்நாடக முதல்வர் பதவியிலிருந்து விலகிய சித்தராமையா டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்களான ராகுல் காந்தி, சோனியா காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தனக்கு 3 ஆண்டு ஆட்சிக்கான வாய்ப்பை வழங்கியதற்காக ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்திக்கு சித்தராமையா நன்றி தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவை அவரது இல்லத்தில் சந்தித்தார். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனையில் கர்நாடகாவின் புதிய முதல்வர் தேர்வு மற்றும் அமைச்சரவை மாற்றம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்புகளின் போது சித்தராமையாவின் மகன் யதீந்திராவும் உடனிருந்தார். புதிய அமைச்சரவையில் அவருக்கு பொறுப்பு வழங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கர்நாடக மாநில காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி கூட்டம் நாளை மாலை 4 மணிக்கு பெங்களூருவில் உள்ள விதான் சௌதாவில் நடைபெறவுள்ளது. காபந்து முதல்வர் சித்தராமையா தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் துணை முதல்வராக உள்ள டி.கே. சிவக்குமார் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட உள்ளார். இதற்கிடையே டி.கே. சிவக்குமார் தலைமையிலான புதிய அமைச்சரவையில் 4 துணை முதல்வர்கள் நியமிக்கப்படலாம் என்றும், சித்தராமையா அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த பலருக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம் என்றும் அரசியல் வட்டாரங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. கேரள சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு முன்னதாக வந்தே மாதரம் பாடல் முழுமையாக இசைக்கப்படாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்வுகளில் இப்பாடல் முழுமையாக பாடப்பட வேண்டும் என்ற விதிமுறை மீறப்பட்டுள்ளதாக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இதுகுறித்து கேரள சபாநாயகரிடம் பேசியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இடதுசாரிகள் மற்றும் ஜமாத்-இ-இஸ்லாமி அமைப்புகளுக்கு அடிபணிந்து மாநில காங்கிரஸ் அரசு தேசிய பாடலை அவமதித்திருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் வி. முரளிதரன் குற்றம் சாட்டியுள்ளார். வந்தே மாதரத்தின் முதல் 2 சரணங்கள் மட்டுமே பாடப்படும் போது அதற்கு எழுந்து நிற்க வேண்டிய அவசியமில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் பினராயி விஜயன் கூறியது சர்ச்சையாகியுள்ளது.
கேரளாவின் முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் அதிகாரிகள் தன்னிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். சோதனையின் போது தாம் வீட்டிலேயே இருந்ததாக கூறிய பினராயி விஜயன் பாஜக அல்லாத கட்சிகளுக்கு எதிராக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கு எதிராக சில எதிர்க்கட்சிகள் தேர்ந்தெடுத்த அணுகுமுறையை அவர் விமர்சித்தார். ஆண்டு நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான சர்ச்சை தொடர்பாக சிபிஐ இயக்குனர் பிரவீன் சூட் மற்றும் நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குனர் அபிஷேக் சிங் ஆகியோர் நேரில் ஆஜராகி விளக்கமளித்தனர். இந்த கூட்டத்தில் வினாத்தாள் கசிவு குறித்த சிபிஐ விசாரணையின் தற்போதைய முன்னேற்றங்கள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. மேலும் தேர்வு நடத்திய விதம் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து தேர்வு முகமை அதிகாரிகளிடம் நிலைக்குழு உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். தேர்வின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யவும் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற நையாண்டி இணையதளத்தின் நிறுவனர் அபிஜித் தீப்கே தாக்கல் செய்த மனுவில் அந்த அமைப்பின் எக்ஸ் கணக்கை மீண்டும் செயல்படுத்த உடனடி உத்தரவு வழங்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. இந்த விவகாரத்தை மறு ஆய்வுக்குழு பரிசீலிக்கும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் உத்தரவின் பேரில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான கவலைகளை முன்வைத்து மே 21ஆம் தேதி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் எக்ஸ் கணக்கு இந்தியாவில் முடக்கப்பட்டது. இந்தியாவில் கணக்கு முடக்கப்பட்டிருந்தாலும் வெளிநாடுகளில் இருந்து அந்த எக்ஸ் கணக்கை அணுக முடியும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் சொத்து மதிப்பு 2026 மார்ச் 31 நிலவரப்படி 20.6 விழுக்காடு அதிகரித்து 91.97 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருப்பதாக அதன் இருப்பு நிலை அறிக்கை தெரிவிக்கிறது. உள்நாட்டு முதலீடுகள் 44.9 விழுக்காடு, தங்க இருப்பு 63.8 விழுக்காடு மற்றும் வெளிநாட்டு முதலீடுகள் 7.9 விழுக்காடு வளர்ச்சியடைந்ததே இதற்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. மேலும் அவசர கால நிதிக்கு 1 லட்சம் கோடி ரூபாயை ஆர்பிஐ மாற்றியுள்ளது. கடந்த நிதியாண்டில் வங்கியின் வருவாய் 26.4 விழுக்காடும் மற்றும் செலவினங்கள் 102.4 விழுக்காடும் அதிகரித்திருந்ததாக ஆர்பிஐயின் வருடாந்திர இருப்பு நிலை அறிக்கை கூறுகிறது. இண்டிகோ, ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனங்கள் ஜூன் மாதம் முதல் சுமார் 250 உள்நாட்டு விமான சேவைகளை குறைக்க முடிவு செய்துள்ளன. மேற்காசிய போர் காரணமாக விமான எரிபொருள் விலை உயர்ந்ததே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்நடவடிக்கையால் மும்பை, டெல்லி, பெங்களூரு உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் பாதிக்கப்படுகின்றன. சென்னை, ஹைதராபாத், கோவா, அகமதாபாத், கொச்சி, கொல்கத்தா உள்ளிட்ட பல நகரங்களுக்கான சேவைகளும் குறைக்கப்பட உள்ளன. இதனால் ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலத்தில் விமான கட்டணங்கள் மேலும் உயர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. விமான எரிபொருள் விலை 25 விழுக்காடு வரை உயர்ந்திருக்கும் நிலையில் நிலைமை சீரானதும் சேவைகள் மீண்டும் தொடங்கப்படும் என நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. சென்னையில் கடந்த 13 நாட்களில் 7வது முறையாக பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இன்று பெட்ரோல் விலை லிட்டருக்கு 24 காசுகள் உயர்ந்து லிட்டருக்கு 108 ரூபாய் 1 பைசாவாகவும், டீசல் விலை 23 காசுகள் உயர்ந்து லிட்டருக்கு 99 ரூபாய் 78 பைசாவாகவும் உள்ளது. இந்த தொடர் விலை உயர்வால் பொதுமக்களும் வியாபாரிகளும் ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களும் கடும் அதிருப்தியும் அடைந்துள்ளனர். கடந்த 15 நாட்களில் பெட்ரோல், டீசல் விலை தலா 8 ரூபாய்க்கு மேல் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கேரளாவைச் சேர்ந்த அப்துல் ரஹீம் அம்மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலதிபர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் திரட்டி கொடுத்த 34 கோடி ரூபாய் இரத்த பண மூலம் மரண தண்டனையிலிருந்து தப்பினார். சவுதியில் கடந்த 2006இல் மாற்றுத்திறனாளி சிறுவன் ஒருவனை பராமரிக்கும் பணியில் இருந்தபோது எதிர்பாராத விதமாக அச்சிறுவனின் மரணத்திற்கு காரணமானதாக குற்றம் சாட்டப்பட்டு இவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் அவரது மரண தண்டனை பின்னர் 20 ஆண்டு கால சிறைவாசமாக மாற்றப்பட்டது. தற்போது சிறைவாசம் முடிவடைந்ததை அடுத்து அவர் கோழிக்கோடு விமான நிலையத்தை வந்தடைந்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தில் பெத்வா ஆற்றின் மேல் கட்டப்பட்டு வந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் 3 தொழிலாளர்கள் உயிரோடு மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குவாராரா காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் நடைபெற்ற இந்த விபத்து பலத்த புயல் மற்றும் மழையால் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பாலத்தின் ஷட்டரிங் மற்றும் கான்கிரீட் அமைப்புகள் சரிந்ததால் அங்கு தங்கியிருந்த தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கினர்.
தகவலறிந்து விரைந்த மாவட்ட நிர்வாகம், காவல்துறை மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டனர். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் மகளிர் T20 போட்டியில் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் இல்லாத நிலையிலும் இந்திய அணி 38 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. தொடக்கத்தில் விக்கெட்டுகளை இழந்த இந்தியாவை ஜெமிமா ரோட்ரிக்ஸ், யாஸ்திகா பாட்டியா ஜோடி 126 ரன்கள் குவித்து மீட்டெடுத்தது. இதனால் இந்தியா 20 ஓவர்களில் 188 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து அணியை அறிமுக வீராங்கனை நந்தினி சர்மாவின் சிறப்பான பந்துவீச்சால் இந்திய அணி 150 ரன்களுக்குள் சுருட்டியது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. அமெரிக்கா ஈரான் தற்காலிக ஒப்பந்தத்தின்படி ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு கட்டணம் விதிக்கக்கூடாது என்றும் அப்பகுதியில் பதிக்கப்பட்டுள்ள கன்னி வெடிகளை 30 நாட்களுக்குள் ஈரான் அகற்ற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக ஈரான் துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை அமெரிக்கா படிப்படியாக தளர்த்துவதுடன் சில பொருளாதார தடைகளையும் குறைக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் ஈரானின் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு மற்றும் அணு செறிவூட்டல் நடவடிக்கைகள் தொடர்பான முக்கிய விவகாரங்கள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. இந்த விவகாரங்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் விவாதிக்கப்பட உள்ளன. இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் ரஷ்ய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி ஷோக்யூ ஆகியோர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ரஷ்யாவில் ஆலோசனை நடத்தினர். அப்போது இந்தியாவுடனான வியூக கூட்டாண்மையை ரஷ்யா ஆழமாக மதிப்பதாகவும் உலக அரசியல் மாற்றங்களால் இந்த உறவு பாதிக்கப்படாது என்றும் ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்தார். உலக அதிகாரம் இனி சில நாடுகளின் கைகளில் மட்டும் குவிந்திருக்காது என்றும் வளரும் நாடுகள் உலக அரங்கில் முக்கிய பங்காற்ற தயாராக உள்ளன என்றும் அஜித் தோவல் தெரிவித்தார். மேலும் பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. சோவியத் ஒன்றியத்தின் முன்னாள் அதிபர் ஜோசப் ஸ்டாலினுக்கு சொந்தமான ரகசிய ஒயின் பெட்டகத்தை ஜார்ஜிய அரசு முதல் முறையாக திறந்து காட்டியுள்ளது. தலைநகர் டிப்லிசியில் உள்ள இந்த பாதாள அறையில் 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிரெஞ்சு மற்றும் ஜார்ஜிய அரச குடும்பங்களின் 40,000 அரிய ஒயின் பாட்டில்கள் உள்ளன. இந்த வரலாற்று சிறப்புமிக்க மது சேகரிப்பை ஏலம் விட்டு அந்த நிதியை கொண்டு ஜார்ஜியாவில் உலகத்தரம் வாய்ந்த ஒயின் கல்வி பள்ளி ஒன்றை உருவாக்க அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது. அமெரிக்காவின் டாலஸ் நகரில் உள்ள ஓக் கிளிஃப் பகுதியில் ஏற்பட்ட பயங்கர எரிவாயு வெடி விபத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று முற்றிலும் இடிந்து தரைமட்டமானது. அப்பகுதியில் ஏற்பட்ட எரிவாயு கசிவை தீயணைப்பு வீரர்கள் சரி செய்து கொண்டிருந்த போது இந்த வெடி விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இந்த விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். பலர் காயமடைந்திருக்கிறார்கள். இடிபாடுகளுக்கிடையே மீட்பு பணிகள் தொடரும் நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. சுவிட்சர்லாந்தின் ETH ஜூரிச் பல்கலைக்கழக மாணவர்கள் பனி ஏரிகளுக்கு அடியில் சென்று பனிக்கட்டிகளின் தடிமனை அளவிடும் பெலாரிஸ் என்ற புதிய ரோபோவை உருவாக்கியுள்ளனர். மனிதர்கள் செல்வதற்கு ஆபத்தான மெல்லிய பனிப்பரப்புகளில் இந்த ரோபோ அடியில் இருந்தபடி சோனார் தொழில்நுட்பம் மூலம் பனியின் தடிமனை துல்லியமாக கணக்கிடும். இதன் மூலம் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளையும் பனி ஏரிகள் விளையாட்டுகளுக்கு பாதுகாப்பானவையா என்பதையும் எளிதாக கண்டறிய முடியும். அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து புதிய தலைமுறை செய்தி சேனல் நீக்கப்பட்டதற்கு அதிமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் முதல்வர் செய்தியாளர்களை சந்திக்காமல் சென்ற செய்தியை வெளியிட்டதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அதிமுக, சமூக வலைதள பதிவுகளுக்கு வழக்கு, விமர்சிப்பவர்கள் கைது, தற்போது செய்தி சேனல் முடக்கம் என தாவேக அரசின் மீது பல குற்றச்சாட்டுகளை அதிமுக அடுக்கியுள்ளது. புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சி இருட்டடிப்பு செய்யப்படவில்லை, பின்னுக்கு தள்ளப்பட்டதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் 2 மணி நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடியில் காங்கிரஸ் வார்டு தலைவர் காமராஜுக்கு திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் ஆதரவாளர்கள் கொலை மிரட்டல் விடுப்பதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அனிதா ராதாகிருஷ்ணனை கண்டித்து காங்கிரஸ் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் காமராஜ் பேசியதால் ஆத்திரமடைந்த லட்சுமணன், இசக்கிமுத்து ஆகியோர் காமராஜின் வீட்டிற்கு சென்று ஆட்டோவை அடித்து நொறுக்கி அரிவாளை காட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தூத்துக்குடி காங்கிரஸ் பிரமுகர் காமராஜ் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியதாக
காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அனிதா ராதாகிருஷ்ணனின் அவதூறு பேச்சை கண்டித்து போராடியதால் காமராஜின் வாழ்வாதாரமான ஆட்டோ உடைக்கப்பட்டு கொலை முயற்சி நடந்துள்ளதாக தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் ரூபாய் நோட்டுகளின் தேவையை சமாளிக்க பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை புழக்கத்திற்கு கொண்டுவரும் திட்டத்தை இந்திய ரிசர்வ் வங்கி மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் வளர்ந்தாலும் இந்தியாவில் காகித பணப்புழக்கம் 42.86 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. காகித நோட்டுகளை பாதுகாப்போடு அச்சிட கடந்த ஆண்டில் மட்டும் 5101 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 238 கோடி அழுக்கடைந்த நோட்டுகள் அழிக்கப்பட்டுள்ளன. ரேஷன் கடைகளில் பொருட்கள் எடை குறைவாக வழங்கப்படுவதாக வரும் புகார்களை தவிர்க்கும் வகையில் துவரம்பருப்பு மற்றும் சர்க்கரை பாக்கெட் வடிவில் வழங்கப்படும் என உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு இத்திட்டம் சேலத்தில் சோதனை முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போது மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். மத்திய பாஜக அரசு தனது போக்கை மாற்றிக்கொள்ளாவிடில் பதிலடி கடுமையாக இருக்கும் என மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் எச்சரித்துள்ளார். கேரள எதிர்க்கட்சித் தலைவர் பினராயி விஜயன் வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையை கண்டித்துள்ள அவர், சோதனையில் எதையும் கைப்பற்றவில்லை என அமலாக்கத்துறை எழுதி தந்துவிட்டு சென்றதாக குறிப்பிட்டுள்ளார்.